Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்களோட பூஜை ரூம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்லாப் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. என்னால் வந்து இதில் வந்துட்டு டெக்கரேட் பண்ண முடியாதுன்னா நான் கீழே வச்சு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு ஃபோட்டோவை யூஸ் பண்ணி வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் 3 கலர் வந்து ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சாமிக்கு நேராகவும் ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து நான் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரோஸும் சாமந்தியும் வச்சு நான் இதே மாதிரி வந்துட்டு எல்லா சாமிக்கிட்டையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இலை வந்துட்டு வைக்க போகிறேன். அதுக்கடுத்து சென்டரில் பார்த்திங்கன்னா நான் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறதுக்காக வந்துட்டு நடுவில் ஒரு பிளேட் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம விளக்கு வச்சுக்கலாம். இந்த டெக்கரேஷன் நான் எப்படி பண்ணேன்ற வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு ஐகார்ட்லேயும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்துட்டு வைக்கிறேன். வேணுன்றவோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த தட்டில் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் 2 விளக்கு வந்துட்டு வைக்க போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரியான விளக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்துட்டு நம்ம சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த விளக்கை வந்துட்டு வைக்க போகிறோம். சம்திங் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரவுண்டாக அடுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் இந்த விளக்கை வந்துட்டு வச்சிடுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து குத்து விளக்கு எடுத்திருக்கேன். குத்து விளக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேஷன் நான் எப்படி பண்ணேன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வைக்கிறேன். வேணுன்றவங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். விளக்கை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வச்சுட்டு இதை சுற்றி வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு ரோஸு அப்புறம் சாமந்தி எல்லாம் வச்சு நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதே சமயம் நான் வந்து ஃபோட்டோஸ்க்கு சம்பைங்கில் வந்துட்டு மாலை ரெடி பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன்.
டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பூஜை ரூம் டெக்கரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.